அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் 3, அத்தியாயம் 36. சத்ருக்னன் வரலாறு. வாசற்படியில் மாமல்லர் வந்து நின்றதை சத்ருக்னனும் ஆயனரும் கவனிக்கவில்லை. அவ்வளவுக்கு தங்களுடைய பேச்சில் அவர்கள் ஆழ்ந்திருந்தார்கள். மண்டபத்துக்குள்ளே மாமல்லர் பிரவேசித்ததும் இருவரும் ஏக காலத்தில் நிமிர்ந்து பார்த்தார்கள். சத்ருக்னன் சட்டென்று எழுந்து நின்று, பிரபு என்றான். மேலே ஒன்றும் சொல்ல முடியாமல் அவன் திகைத்தான். ஆயனரோ முகத்தில் உற்சாகமும் குதூகலமும் ததும்ப சாய்ந்து படுத்திருந்தவர் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து, பிரபு வாருங்கள் வாருங்கள், தங்களைத்தான் இப்போது நினைத்துக் கொண்டிருந்தேன். சத்ருக்னன் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறான். குழந்தை சிவகாமி உயிரோடு சௌக்கியமா இருக்கிறாளாம் என்றார். இதை கேட்ட மாமல்லரின் தலை சுழல்வது போல் இருந்தது. ஆயனருக்கு அருகில் வந்து சத்ருக்னனை ஏறிட்டு பார்த்த வண்ணம், சத்ருக்னா, இது உண்மைதானா என்று கேட்டார். ஆம் பிரபு, உண்மைதான் என்று சத்ருக்னன் கூறிவிட்டு கைகூப்பிய வண்ணம், பல்லவகுமாரா, சற்று முன்பு காட்டுப்பாதையில் தங்களை கண்டபோது பேசாமல் வந்துவிட்டேன். அதற்காக மன்னிக்க வேண்டும். திடீரென்று தங்களை பார்த்ததும் பேச கூச்சமாயிருந்தது என்று பணிந்த குரலில் கூறினான். அந்த பெண் நீதானா? நல்ல வேஷம் என்றார் மாமல்லர். ஆமாம், நானும் கூட சற்று முன்பு திகைத்து போய்விட்டேன். பெண் பிள்ளை வேஷம் எவ்வளவு நன்றாய் இவனுக்கு பலித்திருக்கிறது. சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு பொருத்தமாய் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார் என்றார் ஆயனர். மாமல்லர் மெல்லிய குரலில், சக்கரவர்த்தியின் சாமர்த்தியத்தை நீங்கள்தான் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று முணுமுணுத்துக் கொண்டார். பிறகு சத்ருக்னனை பார்த்து, எதற்காக ஸ்திரீ வேஷம் போட்டாய் என்று கேட்டார். சத்ருக்னன் அந்த வேஷம் போட்டதனால்தான் சிவகாமியை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது. தயவு செய்து உட்காருங்கள். சத்ருக்னன் எல்லாம் விவரமாய் சொல்லட்டும். நானும் இன்னொரு முறை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ஆயனர். மாமல்லர் உட்கார்ந்தார். சத்ருக்னனும் உட்கார்ந்து தன் வரலாற்றை கூறத் தொடங்கினான். அந்த வரலாறு இதுதான். ஆயனரும் சிவகாமியும் காஞ்சி கோட்டையிலிருந்து சுரங்க வழியாக வெளியே போய்விட்டார்கள் என்று தெரிந்ததும் சக்கரவர்த்திக்கு இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது. உடனே தாமும் கோட்டைக்கு வெளியே போக தீர்மானித்து படைகளை ஆயத்தம் செய்யும்படி கட்டளையிட்டார். பிறகு என்னை தனியாக கூப்பிட்டு, சத்ருக்னா, நீ இதுவரையில் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எத்தனையோ சேவைகள் செய்திருக்கிறாய். ஆனால் அவை எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியமான சேவை இப்போது செய்ய வேண்டும். மாமல்லன் மட்டும் இப்போது இங்கிருந்தால் நானே அந்த வேலையை மேற்கொள்வேன். பல்லவ குலத்தின் மானத்தை காப்பதற்காக நான் இப்போது போருக்கு புறப்பட வேண்டியிருக்கிறது. சிவகாமியை கண்டுபிடித்து அவளை திருப்பிக் கொண்டு வரும் வேலையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சிவகாமியை மீட்டுக் கொண்டு வர முடியாவிட்டால் அவளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இதை கேட்டு நான் திகைத்து போனேன். பிரபு, சிவகாமி அம்மை சளுக்கரிடம் சிறைப்பட்டிருந்தால் தன்னந்தனியாக நான் என்ன செய்வேன் என்றேன். கஷ்டமான காரியமானபடியால் தான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சத்ருக்னா, நீ இதுவரை எத்தனையோ வேஷங்கள் போட்டிருக்கிறாய். அவை எல்லாவற்றையும் விட உனக்கு நன்றாக பலிக்கக்கூடிய வேஷம் ஒன்று இருக்கிறது. அது பெண் வேஷம்தான் என்றார். சக்கரவர்த்தியின் கருத்தை நான் உடனே தெரிந்து கொண்டேன். சற்று முன் பார்த்தீர்களே, அம்மாதிரி வேஷம் தரித்துக் கொண்டு காஞ்சியை விட்டு கிளம்பி முதலில் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நான் வரும் சமயத்திலேதான் இவரை ஸ்மரணையற்ற நிலையில் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். இவரோடு சிவகாமி தேவி வரவில்லை. எனவே தேவி சளுக்கரிடம் சிறைப்பட்டுத்தான் இருக்க வேண்டுமென்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டேன். காஞ்சி கோட்டையை சுற்றி சென்றேன். சளுக்க ராட்சசர்களின் கூக்குரல் கேட்ட இடங்களிலெல்லாம் மறைந்திருந்து கவனித்தேன். கடைசியில் காஞ்சிக்கு வடமேற்கே ஒரு பெரிய சளுக்கர் படை வடதிசையை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்தேன். அந்த பெரும் கும்பலுக்கு மத்தியிலிருந்து ஸ்திரீகள் புலம்பி அழும் சத்தம் வந்து கொண்டிருந்தது. இன்னும் அருகில் சென்று பார்த்தபோது அவ்வாறு ஓலமிட்ட ஸ்திரீகள் நம் கிராமங்களில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்தது. அந்த பெண்களுக்கு நடுவே பல்லக்கு ஒன்றும் காணப்பட்டது. அதில் இருந்தவர் சிவகாமி தேவிதான் என்று தெரிந்து கொண்டேன். சற்று நேரத்துக்கெல்லாம் நான் தலைவிரி கோலமாய் ஓ என்று ஓலமிட்டு கொண்டு அந்த படையை நோக்கி ஓடினேன். பின்னால் என்னை யாரோ துரத்தி வருவது போல பாசாங்கு செய்து திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஓடினேன். சளுக்கர்கள், வந்தாயா, வா என்று பரிகாச குரலில் கூறிக்கொண்டு என்னை அழைத்து போய் மற்ற சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களுடனே சேர்த்து விட்டார்கள். சற்று நேரம் மற்ற பெண்களைப் போல் நானும் ஓலமிட்டு கொண்டிருந்தேன். பிறகு மெல்ல மெல்ல பல்லக்கை நெருங்கிச் சென்று அதில் இருப்பது சிவகாமி அம்மைதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டேன். சிவகாமியை அவ்வளவு மரியாதையுடன் அழைத்து போன காரணத்தையும் ஊகித்து அறிந்தேன். அந்த சளுக்கர் படையின் தலைவனாகிய தளபதி சஷாங்கன் சிவகாமி அம்மையை பத்திரமாய் கொண்டு போய் வாதாபி சக்கரவர்த்தியிடம் ஒப்புவித்து பல்லவ நாட்டின் சிறந்த கலைச்செல்வத்தை கொள்ளை கொண்டு வந்ததற்காக பரிசு கேட்கப் போகிறான். இந்த எண்ணத்தினால் எனக்கு ஒருவாறு மன நிம்மதி ஏற்பட்டது. சிவகாமி அம்மைக்கு உடனே தீங்கு எதுவும் நேராது என்று தைரியம் அடைந்தேன். ஆனால் சளுக்க ராட்சச படையால் சூழப்பட்ட சிவகாமியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அழைத்துச் செல்வது சாத்தியமான காரியமாகவே தோன்றவில்லை. எத்தனையோ உபாயங்கள் யோசித்து யோசித்து பயன்படாது என்று கைவிட்டேன். இதற்கிடையில் எல்லாரும் வடதிசை நோக்கி போய்கொண்டே இருந்தோம். வெள்ளாறு என்று வழங்கும் பொன்முகலி ஆற்றங்கரைக்கு போய் தங்கினோம்.
இவ்விடத்தில் தளபதி சஷாங்கன் பெரும் மனக்குழப்பத்தை அடைந்தவனாக காணப்பட்டான். அதன் காரணமும் சடுக்க வீரர்களின் சம்பாஷணையிலிருந்து தெரிந்து கொண்டேன். மணிமங்கலத்தில் வாதாபி சக்கரவர்த்திக்கும் மகேந்திர பல்லவருக்கும் நடந்த பெரும் போரை பற்றி தூதர்கள் கொண்டு வந்த செய்திதான் காரணம். இந்த செய்தி தளபதி சஷாங்கனுக்கு அவ்வளவு குழப்பம் ஏன் அளித்தது என்பதையும் நான் ஊகித்தறிந்தேன். வாதாபி சைன்யத்தில் பெரும் பகுதியுடன் புலிகேசி முன்னால் சென்றுவிட்டதாகவும் இதற்குள்ளாக அவர் வடபெண்ணை கரையை அடைந்திருக்க வேண்டுமென்றும் சஷாங்கன் எண்ணிக்கொண்டிருந்தான். இப்போது புலிகேசி தனக்கு பின்னால் தங்கி மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் மணிமங்கலத்தில் சண்டையிட்டதாக செய்தி வந்ததும் சஷாங்கன் திகைத்தது இயற்கைதானே. சக்கரவர்த்தியை பின்னால் விட்டுவிட்டு தான் முன்னால் ஓடி வந்தது பற்றி அவருக்கு கோபமோ என்னவோ என்று சஷாங்கன் ரொம்பவும் தவித்துக் கொண்டிருந்ததாக தெரிந்தது. பொன்முகலி ஆற்றங்கரைக்கு நாங்கள் வந்து சேர்ந்த மறுநாள் சஷாங்கன் தன் சளுக்க படைகளுடன் தென்கரையில் இருந்து கொண்டு சிறைப்பிடித்த ஸ்திரீகளாகிய எங்களை மட்டும் அக்கறைக்கு அனுப்பினான். எங்களை காவல் புரிவதற்கு சில சளுக்க வீரர்களை உடன் அனுப்பி வைத்தான். அக்கறை சென்றதும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், சிவகாமி அம்மையை அழைத்து கொண்டு போய் பக்கத்தில் காணப்படும் குன்றுகளிலே ஒளிந்து கொள்ளலாம், காவலர்கள் சிலர்தான் இருப்பதால் அவர்களுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் தப்பிச் செல்லலாம் என்று தீர்மானித்தேன். அன்று இரவு எல்லாரும் தூங்க எத்தனம் செய்த சமயத்தில் நான் சிவகாமி அம்மையின் அருகில் இருக்கும்படி ஏற்பாடு செய்து கொண்டேன். மற்ற பெண்கள் எல்லாரும் தூங்கிய பிறகு பிராகிருத பாஷையில் என்னை இன்னார் என்று தெரிவித்துக் கொண்டேன். சிவகாமி முதலில் பெரிதும் ஆச்சரியமடைந்தார். பிறகு ஆயனரை பற்றி கேட்டார். தங்களை பற்றியும் விசாரித்தார். ஆனால் தங்களை பற்றி எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. தாங்கள் தெற்கே இருந்து திரும்பி வந்த விவரமே தெரியாது. ஆகையால் ஆயனர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்ற விவரத்தை மட்டும் சொன்னேன். பிறகு மெல்ல மெல்ல என் யோசனையையும் தெரிவித்தேன். பிரபு, என்னுடைய ஏமாற்றத்தை என்னவென்று சொல்வேன். அத்தியாயம் 37. புலிகேசியும் சிவகாமியும். சத்ருக்னன் கூறி வந்த வரலாற்றில் மேற்கண்ட இடத்துக்கு வந்ததும் மாமல்லருக்கு மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. மேலே நடந்ததை தெரிந்து கொள்ள அவர் அவ்வளவு ஆவலாயிருந்தார். ஒரு கண நேரத்திற்குள் அவருடைய மனம் என்னவெல்லாமோ கற்பனை செய்தது. சத்ருக்னனும் சிவகாமியும் புறப்பட்டு ஓடி வந்திருக்க வேண்டுமென்றும் மறுபடியும் வழியில் அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்க வேண்டுமென்றும் நினைத்தார். அவளை அந்த ஆபத்திலிருந்து மீட்டுக்கொண்டு வருவதற்கு அவருடைய உள்ளம் துடித்தது. சத்ருக்னா, ஏன் இப்படி கதையை வளர்த்தி கொண்டிருக்கிறாய்? சிவகாமியை எங்கே விட்டுவிட்டு வந்தாய்? சீக்கிரம் சொல்லு என்று ஆத்திரத்துடன் கேட்டார். பிரபு, சிவகாமி அம்மை இப்போது வடபெண்ணை நதிக்கு அப்பால் போய்க் கொண்டிருப்பார். பொன்முகலி ஆற்றுக்கும் வடபெண்ணைக்கும் மத்தியில் அவரை நான் விட்டுவிட்டு வந்தேன். பாவி என்று சத்ருக்னன் துயர குரலில் கூறினான். மாமல்லரின் கண்களில் தளர்பொறி பறந்தது. புலிகேசியிடம் வந்த கோபத்தைக் காட்டிலும் சத்ருக்னனிடம் அதிக கோபம் அவருக்கு வந்ததாக தோன்றியது. இதென்ன, சிவகாமியை புலிகேசியிடம் விட்டுவிட்டு நீ மட்டும் தப்பி வந்தாயா? சத்ருக்னா, என்னிடம் விளையாட வேண்டாம், சீக்கிரம் விஷயத்தை சொல் என்று கர்ஜனை புரிந்தார். அப்போது ஆயனர் மாமல்லருக்கு காரணம் விளங்காத உற்சாகம் நிறைந்த குரலில், பிரபு, சத்ருக்னன் சொல்கிறபடி சொல்லி வரட்டும், தயவு செய்து சற்று பொறுமையாக கேளுங்கள் என்றார். சத்ருக்னன் மறுபடியும் சொல்லத் தொடங்கினான். சிவகாமி அம்மை உடனே என்னுடைய யோசனையை சந்தோஷமாய் ஒப்புக்கொண்டு தப்பிச் செல்ல இணங்குவார் என்று எதிர்பார்த்தேன். இதில் பெரும் ஏமாற்றமடைந்தேன். அதுவரையில் தைரியமாயிருந்த சிவகாமி அம்மை என்னுடைய யோசனையை கேட்டதும் திடீரென்று விம்மி அழத் தொடங்கினார். முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு தேம்பினார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரை சமாதானப்படுத்த முயன்றேன். அப்போது சிவகாமி அம்மை என்னை வெறித்து பார்த்து, அவருடைய வாக்குறுதியை நம்பி இந்த கதி அடைந்தேன் என்றார். உடனே, இல்லை இல்லை, அவர் பேச்சை கேளாததால் இந்த விபரீதம் வந்தது. இனி அவருடைய முகத்தில் எப்படி விழிப்பேன் என்றார். இன்னும் என்னவெல்லாமோ சம்பந்தமற்ற வார்த்தைகளை சொன்னார். இதனாலெல்லாம் என் திகைப்பு அதிகமாயிற்று. ஒருவேளை அவருக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டுவிட்டதோ என்று மிகவும் பயந்து போனேன். பிறகு சளுக்கர் படைகள் நம் கிராமங்களில் செய்த அட்டூழியங்களை தம் கண்களால் பார்த்தது பற்றி சிவகாமி அம்மை சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம்தான் அவருடைய அறிவு தெளிவை பற்றி எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் நீங்கிற்று. அவர் சொன்னவற்றையெல்லாம் சிறிது நேரம் நான் பொறுமையாக கேட்டேன். பிறகு, அம்மா, மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் இதற்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குவார்கள் என்றேன். அப்போது சிவகாமி அம்மைக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் பார்க்க வேண்டுமே. ஆம் சத்ருக்னா, ஆம், பழிக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் என்று அவர் அப்போது போட்ட கூச்சலினால் காவலர்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு பயமாய் போய்விட்டது. நல்ல வேளையாக அங்கே ஸ்திரீகள் பலர் தூக்கத்திலே புலம்புவதும் பிதற்றுவதும் சகஜமாயிருந்தபடியால் சிவகாமி அம்மையின் கூச்சல் காவலர்களின் கவனத்தை கவரவில்லை. பிறகு நான் அவரை மெல்ல மெல்ல சாந்தப்படுத்தினேன். மறுபடியும் தப்பிச் செல்லும் யோசனையை கூறினேன். அப்போது அவர் என்னை வெறித்து பார்த்து, ஐயா, உண்மையாகவே என்னை தப்பி வரச் சொல்கிறீரா? இங்கே என்னைப் போல் 1000 பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் கட்டிய புருஷனை விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். சிலர் கைக்குழந்தைகளை கதற விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் அந்த சளுக்க ராட்சசர்கள் கொண்டு போகும்படி விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பிச் செல்ல வேண்டுமா? எனக்கு தாலி கட்டிய கணவன் இல்லை, வயிற்றில் பிறந்த குழந்தையும் இல்லை. நான் எக்கேடு கெட்டுப்போனால் என்ன? என்னை விட்டுவிடுங்கள். இங்குள்ள கைக்குழந்தைக்காரிகளில் யாராவது ஒருத்தியை அழைத்து போங்கள். உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும் என்றார்.
என் மனமும் இழகிவிட்டது. ஆயினும் மனத்தை கெட்டிப்படுத்திக் கொண்டு, அம்மா, மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு இட்ட கட்டளை தங்களை பத்திரமாய் அழைத்து வர வேண்டும் என்பதுதான். நான் சக்கரவர்த்தியின் ஊழியன், அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவன் என்றேன். இதனால் அவருடைய மனம் மாறாது என்று எனக்கு தெரிந்தே இருந்தது. ஆதலின் மறுபடியும், அம்மா, உங்களுக்கு புருஷன் இல்லை, குழந்தை இல்லை என்பது உண்மைதான். ஆனால் தந்தை ஒருவர் இருக்கிறார் அல்லவா? ஏகபுத்திரியாகிய தங்களை பிரிந்து அவருடைய மனம் என்ன பாடுபடும்? அதை யோசிக்க வேண்டாமா என்றேன். சிவகாமி அம்மையின் கண்களில் அப்போது கண்ணீர் துளித்தது. தழுத்தழுத்த குரலில், ஆம், என் தந்தைக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டேன். ஐயோ, அவர் பிழைத்தாரோ இல்லையோ என்றார். அம்மா, அவரை பிழைப்பிக்க விரும்பினால் நீங்கள் உடனே என்னுடன் புறப்பட வேண்டும் என்றேன் நான். சிவகாமி அம்மை மறுபடியும் முகத்தை கையால் மூடிக்கொண்டு விம்மினாள். சீக்கிரம் கையை எடுத்துவிட்டு, ஐயா, இன்று ஒரு நாளைக்கு எனக்கு அவகாசம் கொடுங்கள். என் உடம்பும் உள்ளமும் சோர்ந்து போயிருக்கின்றன. இப்போது நான் புறப்பட எண்ணினாலும் ஓர் அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. நாளைக்கு முடிவாக சொல்கிறேன் என்றார். நானும் அவருக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுப்பது நல்லது என்று எண்ணி, ஆகட்டும் அம்மா, ஒரு நாளில் ஒன்றும் குடிமூழ்கி போகவில்லை, நாளைக்கே முடிவு செய்யலாம் என்று சொன்னேன். மறுநாள் ராத்திரி எப்படியாவது அவருடைய மனத்தை திருப்பி அவரையும் அழைத்துக்கொண்டு திரும்பலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் மறுநாள் மாலை நான் சற்றும் எதிர்பாராத சம்பவம் நடந்துவிட்டது. சளுக்க சக்கரவர்த்தி புலிகேசி பொன்முகலியாற்றை கடந்து வந்து எங்களுடன் சேர்ந்து கொண்டார். அவருடன் ஒரு சிறு சைன்யமும் வந்தது. தளபதி சசாங்கனை அங்கேயே காவலுக்கு நிறுத்திவிட்டு இவர் மட்டும் முன்னால் செல்ல தீர்மானித்து வந்திருக்கிறார் என்று ஊகித்தேன். அதன்படியே அன்று இரவுக்கிரவே எல்லாரும் வடக்கு நோக்கி பிரயாணமானோம். எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் சொல்ல முடியாது. வழியில் சிவகாமி அம்மையோடு தனியாயிருக்க நேர்ந்தபோது, அம்மா, இப்படி செய்து விட்டீர்களே என்றேன். நானா செய்தேன்? விதி இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன் என்றார் சிவகாமி. 2 நாள் பிரயாணத்திற்கு பிறகு 3வது நாள் திருவேங்கடமலையின் அடிவாரத்தில் சென்று தங்கினோம். முதல் 2 நாள் பிரயாணத்தில் புலிகேசி நாங்கள் தங்கியிருந்த பக்கம் வரவே இல்லை. 3ஆம் நாள் மாலை நாங்கள் ஒரு பாறையின் பக்கத்தில் தங்கியிருந்தோம். சமீபத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் புலிகேசியும் இன்னும் சில குதிரை வீரர்களும் அந்த பாறையின் திருப்பத்தில் வந்து நின்றார்கள். சக்கரவர்த்தி குதிரை மேலிருந்து இறங்கி எங்கள் அருகில் வருவாரோ என்று நான் எதிர்பார்த்தேன். அவ்விதம் நடைபெறவில்லை. சற்று நின்று பார்த்துவிட்டு சக்கரவர்த்தி குதிரையை திரும்ப எத்தனித்த போதுதான் சற்றும் எதிர்பாராத அதிசயச் சம்பவம் நடந்தது. கண்ணை மூடி திறக்கும் நேரத்தில் சிவகாமி பெண்கள் கூட்டத்தின் மத்தியிலிருந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடினார். புலிகேசியின் குதிரைக்கு எதிரில் வழிமறித்து நின்று, சக்கரவர்த்தி, ஒரு விண்ணப்பம் என்று அலறினார். சிவகாமி அம்மையின் அலறலை கேட்டு அந்த கல் நெஞ்சன் புலிகேசி மனம் கூட இளகியிருக்க வேண்டும். உடனே புலிகேசி குதிரையிலிருந்து கீழே குதித்து சிவகாமியின் அருகில் வந்தார். பெண்ணே, என்ன விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். ஆஹா, அப்போது சிவகாமி அம்மையின் வாக்கிலிருந்து வந்த ஆவேச மொழிகளை எவ்விதம் வர்ணிப்பேன்? அத்தனை தைரியமும் சாமர்த்தியமும் வாக்குவன்மையும் அவருக்கு எங்கிருந்துதான் வந்ததோ அறியேன். கம்பீரமாக புலிகேசியை நிமிர்ந்து பார்த்து தழுதழுத்த குரலில் சிவகாமி அம்மை கூறிய மொழிகளை ஏதோ எனக்கு ஞாபகம் உள்ள வரையில் கூறுகிறேன். ஐயா, பூமண்டலத்தை ஆளும் மன்னர்களாகிய நீங்கள் உங்களுடைய வீரத்தையும் புகழையும் நிலைநாட்டிக் கொள்ள யுத்தம் செய்கிறீர்கள். இன்றைக்கு எதிரிகளாயிருக்கிறீர்கள், நாளைக்கு சிநேகிதர்களாகிறீர்கள். இன்றைக்கு ஒருவனுடைய அரண்மனையில் இன்னொருவர் விருந்தாளியாயிருக்கிறீர்கள், மறுநாள் போர்க்களத்தில் யுத்தம் செய்கிறீர்கள். உங்களுடைய சண்டையிலே ஏழை பெண்களாகிய எங்களை ஏன் வாட்ட வேண்டும்? உங்களுக்கு நாங்கள் என்ன கெடுதல் செய்தோம்? கருணை கூர்ந்து எங்களையெல்லாம் திருப்பி அனுப்பிவிடுங்கள். இங்கே சிறைப்பிடித்து வைத்திருக்கும் பெண்களில் சிலர் கைக்குழந்தைகளை கதற விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் அநேகர் கையிலே கட்டிய திருமணங் கங்கணத்துடன் வந்திருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நீங்கள் விடுதலை செய்து அனுப்பாவிட்டால் தங்களுடைய நகரமாகிய வாதாபியை அடைவதற்குள் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். திக்விஜயம் செய்துவிட்டு தலைநகருக்கு திரும்பும்போது சித்தப்பிரமை பிடித்த 1000 ஸ்திரீகளை அழைத்து கொண்டு போவீர்களா? அதில் உங்களுக்கு என்ன லாபம்? 1000 பெண்கள் மனமாற வாயார தங்களை வாழ்த்திக் கொண்டு வீடு திரும்பும்படி செய்யுங்கள். இப்படி கல்லும் கரையுமாறு சிவகாமி அம்மை கேட்டதற்கு, பெண்ணே, உன்னுடைய பாவ அபிநய கலை சாமர்த்தியங்களையெல்லாம் நாட்டிய கச்சேரியில் காட்ட வேண்டும். இங்கே போர்க்களத்திலே காட்டி என்ன பிரயோஜனம் என்றான் அந்த ரசிகத்தன்மையற்ற நிர்மூடன். சத்ருக்னன் இவ்வாறு சொன்னபோது மாமல்லர் ஒரு நெடுமூச்சு விட்டு, ஆஹா, ஆயனரின் மகள் அந்த நீசனிடம் போய் காலில் விழுந்து வரம் கேட்டாள் அல்லவா, அவளுக்கு வேண்டியதுதான் என்று கொதிப்புடன் கூறினார். சத்ருக்னன் மேலே சொன்னான், ஆம் பிரபு, சிவகாமி அம்மையும் தங்களைப் போலவே எண்ணியதாக தோன்றியது. புலிகேசியின் மறுமொழியை கேட்டு அவர் தலையை குனிந்து கொண்டார். சிறிது நேரம் தரையை பார்த்த வண்ணம் இருந்தார். அப்போது அந்த சண்டாள பாவி, பெண்ணே, உன் அபிநய சாகசத்தைக் கண்டு நான் ஏமாந்து விடமாட்டேன். ஆனால் உன் பேச்சில் கொஞ்சம் நியாயம் இருக்கிறது. ஆகையால் உன் வேண்டுகோளை நிறைவேற்ற இணங்குகிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. நீ இந்த பெண்களுக்காக மிகவும் இறங்கி பேசினாய். உன்னுடைய இரக்கம் வெறும் பாசாங்கி இல்லை என்பதை நீ நிரூபிக்க வேண்டும். இவர்கள் கட்டிய கணவனை பிரிந்து வந்தவர்கள் என்றும் கைக்குழந்தைகளை பிரிந்து வந்தவர்கள் என்றும் சொன்னாயல்லவா? ஆனால் உனக்கு கணவனும் இல்லை, குழந்தையும் இல்லை.
நீ என்னுடன் வாதாபிக்கு சந்தோஷமாய் வருவதற்கு சம்மதிக்கிறாயா? சொல்லு. சம்மதித்தால் உன்னை தவிர இவர்கள் எல்லாரையும் இந்த கணமே விடுதலை செய்து அனுப்புகிறேன் என்றான். அந்த மொழிகளை கேட்டதும் அந்த பாவியை அங்கேயே கொன்று விடலாமா என்று எண்ணினேன். மாமல்லர் குறுக்கிட்டு, நிபந்தனைக்கு சிவகாமி சம்மதித்தாளா என்று குரோதம் ததும்பிய குரலில் கேட்டார். ஆம் பிரபு, சிவகாமி அம்மை ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை. உடனே எழுந்து நின்று, சம்மதம் சக்கரவர்த்தி, நிபந்தனையை ஒப்புக்கொள்கிறேன் என்றார். அச்சமயம் சிவகாமி அம்மை நின்ற நிலையும் அவருடைய முகத்தோற்றமும் தெய்வீகமாயிருந்தது. ராவணனுக்கு முன்னால் நின்ற சீதையும், துரியோதனன் சபையில் நின்ற பாஞ்சாலியையும், யமன் முன்னால் வாதாடிய சாவித்திரியையும், பாண்டியன் முன்னால் நின்ற கண்ணகியையும் ஒத்து அச்சமயம் ஆயனரின் திருக்குமாரி விளங்கினார். சத்ருக்னா, உன்னுடைய பரவச வர்ணனை அப்புறம் இருக்கட்டும், பின்னர் என்ன நடந்தது என்று மாமல்லர் கேட்டார். சற்று நேரத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி எங்களை விடுதலை செய்யும்படி கட்டளையிட்டார். பொன்முகலி 6 வரையில் எங்களை திரும்ப கொண்டு போய் விட்டுவிடும்படியும் சில வீரர்களுக்கு ஆக்ஞாபித்தார். அவ்வளவு நாளும் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாயிருந்த ஸ்திரீகள் எல்லாரும் இப்போது ஒரே சந்தோஷத்தில் ஆழ்ந்தார்கள். சிவகாமியை தலைக்கு தலை வாழ்த்தினார்கள். ஆனால் எனக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. சிவகாமியின் காலில் விழுந்து, அம்மா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். சக்கரவர்த்தியிடம் மறுபடி வரம் கேட்டு என்னை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். சிவகாமி ஒரே பிடிவாதமாய், நீதான் முக்கியமாக போக வேண்டும். என் தந்தையிடம் போய் செய்தி சொல்ல வேண்டும் என்றார். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. கடைசியில் வேறு வழி இல்லை என்று நானும் புறப்பட தீர்மானித்தேன். மேலும் அங்கே தாமதித்தால் என்னுடைய வேஷம் வெளிப்பட்டு சிவகாமிக்கும் உபயோகமில்லாமல் இங்கே வந்து சொல்லவும் முடியாமற் போய்விடலாம் என்று பயந்தேன். ஆகவே, தங்கள் விருப்பம் அதுவானால் போகிறேனம்மா. அப்பாவுக்கு என்ன செய்தி சொல்லட்டும் என்று கேட்டேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும், வாதாபியில் நான் சௌக்கியமாயிருப்பேன் என்றும் சொல்லு. வாதாபியிலிருந்து திரும்பி வரும்போது அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிந்து கொண்டு வருவேன் என்றும் சொல்லு என்றார் சிவகாமி அம்மை. இவ்விதம் சத்ருக்னன் சொன்னதும் ஆயனர் துள்ளும் உற்சாகத்துடனே, பார்த்தீர்களா பல்லவகுமாரா, சிவகாமி சௌக்கியமாயிருக்கிறாள். அதோடு அஜந்தா ரகசியத்தையும் அறிந்து கொண்டு வருவதாக சொல்லுகிறாள். அதற்காக நான் பரஞ்சோதியை அனுப்பியதெல்லாம் வீணாக போய்விட்டதல்லவா? என் அருமை குமாரியினால் என் மனோரதம் நிறைவேறப் போகிறது. இது மட்டுமல்ல, வாதாபி சக்கரவர்த்தியை பற்றி நமது எண்ணத்தை கூட மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர் ரசிகத்தன்மையற்றவர், கலை உணர்ச்சியே இல்லாதவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தோமே. அப்படியிருந்தால் 1000 பெண்களை திருப்பி அனுப்பிவிட்டு சிவகாமியை மட்டும் அழைத்துப் போயிருப்பாரா? பிரபு, எனக்கு மட்டும் உடம்பு குணமாக வேண்டும். குணமானதும் நானே வாதாபிக்கு போவேன். ஆயனரின் வார்த்தைகள் மாமல்லரின் செவிகளில் நாராசம் போல விழுந்து கொண்டிருந்தன. சிவகாமி வாதாபிக்கு போக சம்மதித்தாள் என்றதுமே மாமல்லரை 1000 தேள்கள் ஏக காலத்தில் கொட்டுவது போல் இருந்தது. சிவகாமியிடம் அவர் உள்ளத்தில் கொண்டிருந்த பரிசுத்தமான அன்பில் ஒரு துளி நஞ்சு அப்போது கலந்தது என்றே சொல்ல வேண்டும். சிவகாமி மனமுவந்து புலிகேசியிடம் வாதாபிக்கு செல்ல சம்மதித்தாள் என்னும் எண்ணத்தை அவரால் சகிக்க முடியவில்லை. இந்த எண்ணத்தினால் புண்பட்டிருந்த அவருடைய இருதயத்தில் கூரிய வேலை நுழைப்பது போலிருந்தது ஆயனரின் பேச்சு. மாமல்லர் அப்போது தனிமையை விரும்பினார். பழைய தாமரை குளத்துக்கு போக வேண்டுமென்று அவருக்கு விருப்பம் உண்டாயிற்று. சட்டென்று ஒரு துள்ளலில் எழுந்து நின்று, சத்ருக்னா, அவ்வளவுதானே விஷயம்? சிவகாமி வேறு எந்த செய்தியும் அனுப்பவில்லை அல்லவா என்றார். சத்ருக்னன் தயக்கத்துடன் ஆயனரை பார்த்தான். அவர் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருப்பதை கவனித்த பின்னர் சிறிது தாழ்ந்த குரலில், பல்லவகுமாரா, சிவகாமி அம்மை தங்களுக்கும் ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார். வேலின் மீது ஆணையிட்டு கூறிய வாக்குறுதியை தங்களுக்கு ஞாபகப்படுத்தச் சொன்னார். சீதாதேவி இலங்கையில் காத்திருந்தது போல தாங்கள் வாதாபிக்கு வந்து அழைத்து போகும் வரையில் காத்திருப்பேன் என்று சொன்னார் என்றான். சற்று முன் மாமல்லருக்கு இவ்வுலகம் ஒரு சூன்யமான வறண்ட பாலைவனமாக காணப்பட்டது. இப்போது அந்த பாலைவனத்தில் பசுமையான ஜீவபூமி ஒன்றும் இருப்பதாக தோன்றியது. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.